சொந்தங்களே, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் இது போல சொல்றேன்டா, நாட்டில் நடந்த மோசமான 2 சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போறேன். அதுல உண்டு பஸ் உள்ளுக்கு நிறைய மக்கள் பஸ் உள்ளுக்கு பயணம் செய்யும் போது அந்த பஸ் உள்ளுக்கு ஒரு அக்கா, ஒரு பெண் ஒருத்தவங்களோட கழுத்துல அழகான தங்க செயின் ஒன்று இருந்திருக்குது. அந்த அக்காவுக்கு பக்கத்துல அருகில இருந்த இன்னொரு அக்கா ஒருத்தவங்க அந்த தங்க செயினை நல்லா கவனிச்சு போட்டு நிறைய மக்கள் பஸ் உள்ளுக்கு நிறைய மக்கள் இருக்கும் போதே பயமே இல்லாம அந்த தங்க செயினை இழுத்து அறுத்து எடுத்துட்டு தப்பிச்சோடி இருக்கிறாங்க. நாட்டுல கூடுதலா இது போல திருட்டு சம்பவங்கள் யார் செய்வாங்க? கூடுதலா ஆண்கள், கூடுதலா பாய்ஸ் தானே செய்வாங்க. ஆனா இப்ப நாட்டுல இது போல நகைகளை திருடுறது, கொல்றது, கொலை செய்யறது, மோசமான குற்றங்கள் பெண்கள் செய்யற சம்பவங்களையும் பார்க்க கிடைக்குது. சொந்தங்களே, இதுல பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த சம்பவம் எங்க நடந்தது, இந்த விஷயத்தினுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆனா அந்த விஷயத்தை பார்க்கும்போது நான் என்ன தெரியுமா நினைச்சேன், ஆசைக்கு கூட கழுத்துல தங்க செயின் ஒன்று வாங்கி போட்டுட்டு வெளியில போக முடியாது போல இருக்குது. நாட்டுல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது சொந்தங்களே, அது மட்டுமில்ல, இன்னொரு துன்பமான மோசமான விஷயத்தையும் பார்க்க கிடைச்சது. அது என்னண்டா, ஒரு ஸ்கூல்ல, ஒரு தமிழ் பாடசாலையில இருக்கிற பிள்ளைகள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் ஒன்று போய் இருக்கிறாங்க. டூர் ஒன்று போகும்போது எல்லாருமே கடல்ல குளிச்சிருக்கிறாங்க. கடல்ல குளிக்கும் போது ஒரு மாணவி ஒருத்தவங்க அந்த கடல் அலையில சிக்கப்பட்டு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறத கவனிச்சு கரையில இருந்து ஆசிரியர் அவர் அந்த கடலுள்ளுக்கு குதிச்சு காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கார். ஆனா கடைசியில இந்த ஆசிரியர் உயிரிழந்துட்டு இறந்து போயிட்டு. இந்த சம்பவம் எங்க நடந்தது, இதனுடைய பின்னணி என்ன, சகல விஷயத்தையும், இந்த திருட்டு சம்பவம், இந்த ஆசிரியர் இறந்தது, இந்த 2 விஷயத்தினுடைய பின்னணியையும் உங்களுக்கு தெளிவா விஷயத்தை சொல்றேன். சொந்தங்களே, திருட்டு சம்பவத்தை பார்த்த உடனே நான் யோசிச்சேன், நாட்டுல உண்மையாகவே பசி, பட்டினி, பஞ்சம், பொருளாதார நெருக்கடி, வேலை இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனையினாலதான் இதெல்லாம் நடக்குதா, இல்லண்டா இதெல்லாம் வளமையா நடந்து கொண்டிருக்கு, எங்களுக்கு தான் தெரியாம இருக்குதா, அது போல யோசிக்க தோணுது. சொந்தங்களே, இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா, இலங்கை நாட்டுல கண்டிகின்ற மாவட்டம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் தானே. அந்த கண்டிகின்ற மாவட்டத்துல கண்டி டவுன்ல வளமையாக பயணம் செய்யக்கூடிய பஸ்ல வளமையாக அதிகமாக போகக்கூடிய மக்கள், போகக்கூடிய நிறைய மக்களை அடைஞ்சு கொண்டுதான் அந்த பஸ் உள்ளுக்கு கொண்டு போவாங்களாம். அதுல ஒரு அக்கா ஒருத்தவங்க வளமை போல பாத்தீங்கன்னா அவங்களோட அலுவல்கள், வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல போய் இருக்கிறாங்க. போகும்போது அவங்களோட கழுத்துல அழகான தங்க செயின் ஒன்று போட்டு இருக்கிறாங்க. அத பக்கத்துல இருந்து ஒரு பெண் ஒருத்தவங்க அதை நல்லா கவனிச்சு போட்டு நிறைய மக்கள் அந்த பஸ்ல வளமையாகவே நிறைய மக்கள் தான் போவாங்களாம், அடைஞ்சு கொண்டுதான் போவாங்களாம். அப்ப நிறைய மக்கள் இருக்கும்போது பயமே இல்லாம ஒரு பெண் ஒருத்தவங்க பயமே இல்லாம அந்த தங்க செயினை அறுத்து எடுத்துட்டு அந்த பஸ், அதாவது பஸ் நிறுத்தக்கூடிய இடம் வரும்போது அறுத்து எடுத்துட்டு தப்பிச்சோடி இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்த மக்கள் எல்லாம் கவனிச்சனாலே விடாம மக்கள் எல்லாம் சேர்ந்து துரத்தி ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோன்னு அந்த பெண் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க, நான் சிங்களம் அப்படின்னா சிங்களம்டா பயந்து விட்டுருவாங்க போல. அப்படி அதாவது சிங்களமோ தமிழோ யாராக இருந்தாலும் விஷயம் என்ன, நீ திருடி இருந்தா யாரா இருந்தாலும் தப்பு தானே, சிங்களம் விட்டுருவாங்களா, நான் சிங்களம் சொல்லி இருக்காங்களா. ஆனா மக்கள் ஒரு வழியா பிடிச்சிருக்காங்க. இன்னொன்று, நான் திருட இல்லை, மக்கள் எல்லாம் பஸ்ல திருடிட்டு ஓடுறத பார்த்திருக்காங்க. ஆனா பிடிச்சோன்னே நான் திருட இல்லைன்னு மழுப்பி இருக்கிறாங்க. ஆனா மக்கள் அடி ஒன்றுதான் போடல, அது ஒன்றுதான் குறை. ஆனா மக்கள் எல்லாம் சேர்ந்து வளைச்சு பிடிச்சி அங்க கண்டியில இருக்கக்கூடிய போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, அந்த திருடினது ஒரு தமிழ் பெண் ஒருத்தவங்க. எப்படி போகுது சமுதாயம், இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா? ஒரு திருட்டு சம்பவத்தை செய்யறதே பெரிய குற்றம். திருடி போட்டு நான் தமிழ், நான் சிங்களம், இதெல்லாம் என்ன கதை, என்ன அவங்களோட மூளையில சிந்திக்கிறாங்கன்னு எனக்குண்டா தெரியல. சொந்தங்களே, இது போல பல சம்பவங்கள். கவனம் சொந்தங்களே, நகைகளை போட்டுக்கொண்டு இப்ப நகையினுடைய விலைகள் 4 லட்சத்தை, ஒரு பவுன் 4 லட்சத்தை கடந்து போகுது. அப்போ ஒரு பவுன், ஒரு பவுனோ 2 பவுன் தங்க செயினை திருடுனா 8-10 லட்சம் வந்துடும். அப்ப இந்த திருட்டு சம்பவங்கள் அதிகரிச்சு கொண்டு போகுது. நாட்டுல பஞ்சம், பட்டினி, பசி, வேலை இல்லை, உழைக்கிற வருமானம் போத மாட்டேங்குது. இது போல சம்பவங்களால நல்ல மனுஷர்கள் கூட திருடர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக சமுதாயத்துல வாழுங்க. அதுதான் சொல்ல முடியும். பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல அழகாக தெளிவாக சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கும் உங்களோட வீட்லயும் இது போல சம்பவங்கள் ஏதாவது நடந்தா, ஐயோ தங்கம் போயிருச்சு, ஐயோ மகளோட களத்தை அறுத்துட்டாங்க, கொண்டுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்கன்னு
கவலைப்பட்டு ஒரு பயனும் இல்லை. அதனால கவனமாக இருங்க, அதை தான் சொல்ல முடியும். அடுத்தது, இந்த ஆசிரியர் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்ற சம்பவத்தை பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கே கவலையாக இருந்தது. இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்ற சொந்தங்களே, இலங்கை நாட்டில் மொனராகலை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட ஒரு தமிழ் பாடசாலை ஒன்றில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அந்த பாடசாலையில இருக்கிற அதிபர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா பயணம் மட்டும் போயிருக்காங்க. ஆசாசியா பஸ்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் போட்டு முஸ்பாத்தியா நல்ல சந்தோஷமா போயிருக்காங்க. போயிட்டு நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு கிரிந்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடற்கரை ஒன்று இருக்கு. அந்த கடற்கரையில வந்து கூடுதலா டூர் போனா பீச்சுக்கு கட்டாயம் போவாங்க யாரா இருந்தாலும். அப்ப அந்த கடற்கரை எல்லாருமே வந்து ஜாலியா அழகா குளிச்சிருக்காங்க. அப்பையும் அதிபர், ஆசிரியர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, கவனமாக குளிங்க பிள்ளைகளே, ஆழமான பகுதிக்கு போகாதீங்க அப்படின்னு ஏசியிருக்காங்க. இருந்தாலும் அதுல ஒரு மாணவி ஒருத்தவங்க அலையில சிக்கப்பட்டு ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அப்ப கரையில இருந்து கணித ஆசிரியர், அந்த பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய கணித ஆசிரியர் அதை அவதானிச்சுட்டு கடலுக்கு எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு தாமதமும் இல்லாம உடனடியா கடலுக்கு குதிச்சு அந்த கேர்ள், அந்த மாணவியை வந்து ஓடி போய் காப்பாத்தி இருக்கு. அப்ப அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய சேஃப் கார்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரியான அவசர நேரங்கள்ல உதவி செய்யக்கூடிய, காப்பாற்றக்கூடிய சில போலீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் வந்து பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அவங்க அதை அவதானிச்சுட்டு உடனே அந்த கடலுக்கு அவங்களும் போய் அந்த மாணவிய, அந்த ஆசிரியரை ரெண்டு பேரையுமே காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கரைக்கு கொண்டு வந்து செய்ய வேண்டிய முதல் உதவிகள் எல்லாம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய வைத்தியசாலையில கொண்டு போய் அனுமதிச்சிருக்காங்க. அனுமதிச்சதன் பிற்பாடு அந்த மாணவி, அந்த பெண் வந்து, அந்த தங்கச்சி வந்து கடும் சீரியஸா இருக்கிறாங்க. ஆனா உயிரிழக்க மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா அந்த ஆசிரியர் உயிரிழந்துட்டு, அந்த ஆசிரியருக்கு அவ்வளவு முயற்சிகள் காப்பாத்தி வைத்தியசாலையில் அனுமதிச்சிருந்தாலும் அந்த ஆசிரியர் உயிரிழந்துட்டு, அவர் அந்த பாடசாலையில கணித பாடம் படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய கணித ஆசிரியர், அந்த ஆசிரியருக்கு 3 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த டூர் வந்து இப்ப கடைசியில ஒரு துன்பமா, ஒரு கவலையா, ஒரு மோசமான ஒரு மெமரிஸ், ஒரு துன்பமான ஒரு ஞாபகமா இப்ப முடிஞ்சிருக்குது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் உண்டு. அதனாலதான் சொந்தங்களே, வெளியில டூர் போனா, கடற்கரைக்கு போனாலோ, பெரிய மலை பிரதேசங்களுக்கு போனா, நீர்வீழ்ச்சிகளுக்கு போனா, பஸ்ல போகும்போது வந்து ஜன்னல் வழியா வெளியே எட்டி பார்க்கறது, வேகமா டிரைவர் வந்து வாகனத்தை வந்து ஓட்டி கொண்டு போறது, இதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பொறுப்பாக மிக மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றா ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தா கூட எவ்வளவு துன்பம், எவ்வளவு கவலையா இருக்கும். முக்கியமாக உயிரிழப்பு நடக்கவே கூடாது. ஆனா அந்த டூர் சம்பவத்துல அந்த ஆசிரியர் இறந்து போயிட்டு, யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தை, அவரினுடைய 3 பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க, யார் பொறுப்பெடுப்பாங்க? ரொம்ப கவனம் சொந்தங்களே, அதை தான் சொல்ல முடியும். நாட்டில் ஏகப்பட்ட கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, திருட்டு சம்பவம், இது போல மோசமான சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. அதனால நான் ஒன்றைதான் சொல்லுவேன், பெற்றோர்களே உங்களோட பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு வெளியில போகும்போது, படிக்கிறதுக்கு போறாங்களோ இல்லைண்டா உங்களோட நண்பிகளோட வந்து சுற்றுலாக்கு போறாங்களோ, எதுக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக அவதானமாக இருக்கணும். இப்ப நாட்டுல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது வீட்டை விட்டு வெளியில போறண்டாலே பயமா இருக்குது. கழுத்துல போட்டிருக்கிற தங்க செயின், அது தங்க செயினோ கவரிங்கோ, செயின் போட்டிருந்தாலே கதையை முடிச்சிடுறாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருங்க, அதுதான் சொல்ல முடியும். அதே போல அரசாங்கமும் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை சொல்லியிருக்காங்கடா. உண்டா நாமல் ராஜபக்ச, எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ், இவங்கெல்லாம் ஜனநாயக ரீதியாக வந்து நாட்டுல வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முயற்சியே செய்யறாங்கல்ல. இவங்களோட முயற்சி எல்லாம் குறுக்கு வழியில, ஏதாவது குறுக்கு வழியில வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. பெரிய தொல்லை, பெரிய கரைச்சலா இருக்கின்ற மாதிரிக்கு அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து ஒரு விஷயம் மட்டும் சொன்னதை பார்க்க கிடைச்சது சொந்தங்களே. இப்படி நிறைய விஷயங்கள் நாட்டுல நடக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாடு உண்மையாகவே வந்து பொருளாதார நெருக்கடியில இருக்குதான், இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனா அரசாங்கம் சொல்லுது பொருளாதார நெருக்கடி, அது இதெல்லாம் பொய்யான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில திணிச்சு போட்டு ஆட்சி அதிகாரத்தை குறுக்கு வழியில சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ச இவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு அரசாங்கம் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இந்த திருட்டு சம்பவம், இந்த கணித ஆசிரியர் உயிரிழந்தது, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.